அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து 11 சித்தர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர். பாம்பு அப்படின்ற சொல்லுக்கு வாசி அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. பாம்பு அப்படிங்கிற வாசி மூலம் சித்தி பெற்றவர், அதனால் இவரை பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு என்னும் வாசியினால் குண்டலினியை தட்டி எழுப்பியவர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் திருக்கோக்கரணத்தில் கார்த்திகை மாதம் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஜோகி என்னும் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. சித்தர்கள் பல அவதாரங்கள் எடுப்பதும் பல ஊரில் சமாதி ஆகிறதும் அவர்களோட வாழ்க்கை நிலைகளாக இருக்கும். பாம்பாட்டி சித்தரோட சமாதி மருதமலையிலையும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள பாம்பு கோயில் என்னும் ஊர்லேயும் இருக்கிறத நம்புகிறாங்க. போகர் தன்னுடைய போகர் 2000 அப்படின்ற புத்தகத்தில் பாம்பாட்டி சித்தரோட வரலாற்றையும் சட்டைமுனி என்பவருடைய ஞானம் பெற்றதையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய இளமை காலந்தொட்டே பாம்புகளை பிடிக்கிறதும் அதனை படமெடுத்து ஆட செய்கிறதும் வேடிக்கை காட்டி விளையாடுறதையும் தொழிலாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்புகளை கண்டு பயப்படாத இவர் கொடிய விஷமுள்ள பாம்புகளையும் இலகுவாக பிடிக்கும் ஆற்றல் பெற்றவரான் இந்த சித்தர். அதே சமயம் பாம்புகளோட விஷத்தை கக்க வைக்கும் கலையையும் அறிஞ்சு வச்சுருந்துருக்காரு. காடுகள்லேயும் மலைப்பகுதிகள்லையும் சுற்றி திரிஞ்சு பாம்புகளை பிடிப்பதையே தொழிலாக கொண்டிருந்தார். ஊரில் பாம்பு கடிக்கு சிறந்த விஷமுறு மூலிகை வைத்தியராகவும் விளங்கியிருக்காரு. விளையாட்டாக தொடங்கிய இந்த பாம்பு பிடிக்கிற தொழில் முழு நேர ஆராய்ச்சியாளராகவும் உருவாக்கிடுச்சு. இதுக்கு சான்றா மருதமலை பகுதியில் விஷ வைத்திய ஆய்வு கூடம் அப்படின்னு ஒன்று தொடங்கி நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் சில வைத்தியர்கள் பாம்பாட்டி சித்தரை தேடி வந்தாங்க. சித்தரும் அவரை வரவேற்றாங்க. வந்தவங்க சொன்னாங்க, மருதமலையில் பெரிய நவரத்தன பாம்பு ஒன்று வசிக்குது. அது தான் தலையில் மாணிக்கம் ஒன்று வச்சிருக்குது. இரவில் இறை தேடும்போது மட்டுமே அந்த மாணிக்கத்தோட வெளிச்சத்தில் அது இறை தேடும். அந்த பாம்பை பிடிச்சி மாணிக்கத்தை எடுத்து விற்றா நிறைய விலைக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பை பிடிக்கும் திறனும் ஆற்றலும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாம்பாட்டி சித்தரும் சரி அப்படியே செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். அதே நேரம் சித்தர் மருதமலை காட்டுக்குள்ளே போனார். நவரத்தன பாம்பை தேடி அலைஞ்சார். கண்ணில் பட்ட பாம்பு புத்து எல்லாத்தையும் இடித்து பார்த்தாரு. பாம்புகள் கிடைக்கவே இல்லை. பாம்புகள் எல்லாம் பதுங்கிச்சு. பாம்பாட்டி சித்தரால் தான் நினைச்சபடி நவரத்தன பாம்பை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சித்தர் கலைக்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் அதே மாதிரி பாம்பை தேடி அலைஞ்சார். கிடைக்கிறதா இல்லை. சோர்ந்து போய் நடந்தார். அப்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய சிரிப்பொலி கேட்டுச்சு. உடம்பெல்லாம் சிலிர்ப்பு ஏற்பட்டுருச்சு. சிரிப்பொலி வந்த திசையை நோக்கி பார்த்தாரு இந்த சித்தர். எதிரே தகதகக்கும் ஒளி வெள்ளத்தில் சட்டைமுனி சித்தர் வந்துக்கிட்டு இருந்தார். பாம்பாட்டி சித்தருக்கும் ஆச்சரியம் நிலை கொள்ளலை. வாய் விட்டு புலம்புனாரு. கொஞ்ச நேரத்தில் தனக்குள்ளே தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டாரு. நீங்கள் யார்? எதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இந்த நடுராத்திரியில் அப்படின்னு கேட்டார் பாம்பாட்டி சித்தர். நீ வசிக்கிறது நகர்ப்புறம், நான் வாழறதோ காட்டில். நான் கேட்குறத நீ கேட்குறியே அப்படின்னு கேட்டுட்டு இந்த நடுராத்திரியில் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டார் அட்டகாசமான சிரிப்போட சட்டைமுனி சித்தர். பாம்பாட்டி சித்தர் மேலும் கேள்வி எதுவும் கேட்காம நான் ஒரு பாம்பு பிடிக்கும் வைத்தியன் அப்படின்னு சொன்னார். பாம்புகள் எதுவும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டார் சட்டைமுனி சித்தர். ஐயா, ஒரு பாம்பு கூட பிடிக்க முடியல. பாம்புகள் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார் பாம்பாட்டி சித்தர். எந்த வகை பாம்பை தேடி அலையிற நீயே அப்படின்னு கேட்டார் சித்தர். நவரத்தன பாம்பு அப்படின்னு சொன்னார் பாம்பாட்டி சித்தர். உன்னோட செயலை கண்டா எனக்கு மீண்டும் சிரிக்க தான் தோணுது. நவரத்தன பாம்பை நீயே உன்கிட்ட வச்சுக்கிட்டு தேடி அலையிறது வீண் செயல் அப்படின்னு சொன்னார் சட்டைமுனி சித்தர். பாம்பாட்டி சித்தருக்கும் ஆச்சரியம் தலை தூக்கிடுச்சு. என்ன சொல்கிறீங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது ஒன்றும் விளங்கலையே அப்படின்னாரு. இப்போ உனக்கு விளங்காது தான். நவரத்தன பாம்பு உன்கிட்ட மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருக்குள்ளும் இருக்குது. அதனால் உன்கிட்ட உள்ள பாம்பை அறியாமல் நீ இல்லாத ஒரு பாம்பை தேடி அலையாத அப்படின்னு சொல்லி சட்டைமுனி சித்தர் சிரித்தார். இவர் சொன்னதை கேட்ட உடனே பாம்பாட்டி சித்தர் இதில் ஏதோ பொருள் பொதிஞ்சிருக்கு, அதனால தான் சட்டைமுனி சித்தர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டைமுனி சித்தர் காலில் விழுந்து வணங்கினார். அதன் பிறகு வைத்தியர்கள் சொன்ன நவரத்தன பாம்பு பற்றியும் அதன் தலையில் இருக்கிற மாணிக்கம் பற்றியும் விளக்கி சொன்னார். தயவு செய்து என் உடம்புல இருக்கும் நவரத்தன பாம்பை பற்றி சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னார் பாம்பாட்டி சித்தர். நவரத்தன பாம்பும் பாம்பாட்டி சித்திரம். மனிதர்களோட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் மூலாதாரமே இந்த நவரத்தன பாம்பு தான். இந்த பாம்பு ஒவ்வொரு மனிதனோட உடம்பிலையும் படுத்து உறங்கிட்டு இருக்கு. அதாவது எருவீடு வீட்டுக்கும் கருவீடு வீட்டுக்கும் மத்தியில் மூலாதாரத்தில் உறங்கி கொண்டு இருக்குது இந்த பாம்பு. தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு குண்டலினி அப்படின்னு பேர். இந்த பாம்பு அறிவை பெருக்குது, அறியாமை எனும் இருளை உசுப்புது. இதை நம்ம தவ வலிமையால் மட்டுமே உணர்ந்து வெல்ல முடியும். தலை கீழாக தொங்குற இந்த குண்டலினி பாம்பு இந்நிலையில் வால் கீழாகவும் தலை மேலாகவும் உயரும். அதனால் குண்டலினி தியான முறையில் தீவிரமாக ஈடுபட்டால் உங்ககிட்ட இருக்கிற நவரத்தன பாம்பை பிடிச்சி ஆட்டலாம் அப்படின்னு சட்டைமுனி சித்தர் சொன்னார். பாம்பாட்டி சித்தர் அப்படியே மெய்சில் எடுத்து நின்றுட்டாரு. உடனே ஐயா, அந்த வகை சித்தி பெறத்துக்கு ஆசி கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பாட்டி சித்தர் பணியோடு கேட்டுக்கிட்டாரு.
அதே மாதிரி சட்டைமுனி சித்தரும் ஆசி வழங்காரு. ஐயா, நீங்களே என் குரு, என்கிட்ட இருக்கும் நவரத்ன பாம்பை தெரியாமல் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன். ஏன் அறிவுக்கண்ணை திறந்துட்டீங்க. இன்னையிலிருந்து இந்த நவரத்ன பாம்பை பிடிச்சு ஆட்டுவேன், அதன் பலனை உலகுக்கு உணர்த்துவேன் அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் முடிவெடுத்தாரு. இளைஞனே, பாம்புகளை பிடித்து ஆட்டி விளையாடிய நீ இனிமேல் உன்னுள்ள இருக்கும் குண்டலினி என்னும் பாம்பை ஆட்டி படைப்ப. அதனால் இன்னிலிருந்து உன் பேர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு எல்லாரும் அழைப்பாங்க அப்படின்னு சொன்னார் சட்டைமணி சித்தர். மனமுருகினார் பாம்பாட்டி சித்தர். ஐயா, தங்களோட திருநாமம் எனக்கு தெரியணுமே அப்படின்னு சொன்னார். சட்டைமணி சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு குரல் ஒளியோடு பட்டுன்னு மறைஞ்சிட்டாரு. ஆச்சரியம் பற்றி கொண்டது பாம்பாட்டி சித்தருக்கு. அந்த நிமிஷமே அவர் மறைஞ்ச திசையை நோக்கி வணங்கினார். அதன் பிறகு அங்கிருந்து ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து தன் தவநிலையே தொடர்ந்தார். பல காலமாக தவநிலையில் இருந்த பாம்பாட்டி சித்தருக்கு ஒருங்கிக் கொண்டிருந்த குண்டலினி பாம்பு தன்னோட தலைக்கீழ் நிலை மாறி விழித்தெழுந்துச்சு. இதன் பயனாக அவரோட உலக பார்வை வேறு விதமாக மாற தோணுச்சு. எல்லா வகையான சித்து விளையாட்டுகளும் கைகூடிச்சு. வகர வித்தை, தகர வித்தை, ரசவாதம் போன்ற சித்திகளால் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறிச்சு. சாதாரண கற்களை கூட நவரத்ன கற்களாக மாற்றி காட்டினார் பாம்பாட்டி சித்தர். இனி என்ன, அவரது ஞானம் ஊர் சுற்றியும் உபதேசிக்கவும் பயணமானுச்சு. ஒரு நாள் வான் வழியாக போயிட்டு இருந்த போது பாம்பாட்டி சித்தர் அப்போது அழுகுறல்கள் கேட்டுச்சு. அந்த திசையை நோக்கி தன் கவனத்தை திருப்பி பயணிச்சாரு. அங்கே ஒரு மன்னன் மரணமடைந்திருந்தான். அவனை சுற்றி அவனது மனைவியும் உறவினர்களும் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இறந்து போன மன்னன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி மன்னன் அப்படின்னு தெரிஞ்சோ மக்களோட அழுகை ஏனோ அப்படின்னு புரியாமல் ஆச்சரியத்தை பாம்பாட்டி சித்தருக்கு மனசில் தோற்றுச்சு. ஆனாலும் இம்மன்னனை உயிர்ப்பிச்சு அவனை நல்லவனாக மாற்றி காட்டணும் அப்படின்னு சித்தருக்கு ஏற்பட்டுச்சு. கூடுவிட்டு கொடுப்பாயும் வித்தையை செய்து பார்க்க பாம்பாட்டி சித்தர் விரும்பினார். உடனே தன் உடலை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுட்டு இறந்து போன ஒரு பாம்பை எடுத்து மரணமடைஞ்ச மன்னன் மீது வீசினார். இறந்து போன பாம்பென்று தெரியாத மக்கள் எல்லாம் அலறடிச்சுக்கிட்டு ஓட்டம் பிடிச்சாங்க. ஆனால் மன்னனோட மனைவி மட்டும் ஓடாமல் மன்னன்கிட்டே இருந்தா. உடனடியாக பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய கூடுவிட்டு கொடுப்பாயும் வித்தையின் மூலம் மரணமடைந்து கிடந்த அந்த மன்னன் உடலுக்குள்ளே புகுந்துக்கிட்டாரு. சில வினாடிகள்லேயே மன்னன் உடம்பு அசைய ஆரம்பிச்சது. இதை பார்த்ததும் மன்னன் மனைவி ஆனந்தமடைஞ்சா. மன்னன் உயிர்த்தெழுந்தான். ஓடியவர்களெல்லாம் மீண்டும் ஓடி வந்து ஆச்சரியம் மகிழ்ச்சியாக பார்த்தாங்க. அரசனோட மரணத்துக்கு இந்த பாம்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி கூடியிருந்த மக்கள் எல்லாம் இறந்து போன பாம்பை அடித்தாங்க. அரசன் உடம்புக்குள்ளே புகுந்திருந்த பாம்பாட்டி சித்தர் இவர்களோட நிலையை பார்த்து சிரிச்சாரு. மன்னன் மனைவின் முகத்தில் பல்வேறு கேள்வி தோன்றுச்சு. செத்த பாம்பை ஏன் மீண்டும் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் மன்னர் உடம்புல இருக்கிற பாம்பாட்டி சித்தர். இந்த பாம்பு மீண்டும் உயிர் பெற்றுடும், அதனால் இதை உடனடியாக எரிச்சிடணும் அப்படின்னு கூட்டத்தில் சொன்னார் ஒருவர். ஓ அப்படியா, நானும் தான் இறந்துட்டேன். பல துன்பங்கள் செஞ்ச என்ன நீங்கள் ஏன் அடிக்கலை, இப்போ என்னை அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னார் மன்னர் உருவத்தில் பாம்பாட்டி சித்தர். இதை கேட்டதும் மந்திரிகளும் மக்களும் எங்களை மன்னிச்சிடுங்க மன்னா, செத்துப்போன பாம்பை மீண்டும் அடித்தது தப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன மன்னன் பாம்பாட்டி சித்தர் தரையில் கிடந்த இறந்து போன பாம்பை தன்னுடைய வலது கையில் தடவி கொடுத்து, நான் எழுந்து விட்டேன், பாம்பே நீ எழு அப்படின்னாரு. பாம்பு உயிர் பெற்று எழுந்து புறப்பட தயாராச்சு. மக்களுக்கு ஆச்சரியம் தாளலை. ஒரு அதிசயம் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. புறப்பட்டு போக தயாராக இருந்த அந்த பாம்பை பார்த்து மன்னர் பாம்பாட்டி சித்தர் சொன்னார். என்ன பாம்பே அவசரம், இறந்து போன நீ உயிர் பெற்ற உடனே உன் மனைவி மக்களை பார்க்கும் ஆசையா, போகாதே நில் அப்படின்னு சொன்னார். பாம்பு நின்றுச்சு. ஏன் நிற்கிற பாம்பே, ஆடு பாம்பே ஆடு அப்படின்னாரு. பாம்பு படம் விரித்து ஆடிச்சு. மந்திரி முதல் மக்கள் வரை எல்லாரும் இந்த காட்சியை பார்த்து வியந்தாங்க. இந்த நிலையில் மன்னன் மனைவிக்கு மன்னரோட நடவடிக்கையில் மாற்றம் நிகழ்ந்ததை பார்த்து சந்தேகம் வந்துடுச்சு. அரசரோட நிகழ்வுகளும் மாற்றங்களும் அவரது சொல்லிலும் இதுவரை தெரியாத பல தத்துவங்களையும் வெளிப்படுறதை பார்த்துட்டு மக்களும் மந்திரிகளும் அதிசயமாக பார்த்தாங்க. ஆனால் எதிர்கேள்வி எதுவும் எழுப்பாமல் இது அரண்மனை ரகசியம், நமக்கே வம்பு அப்படின்னு மௌனமாயிட்டாங்க. ஆனால் மன்னன் மனைவி மட்டும் சந்தேகம் அடங்கலை. கொடுமைகள் செய்யும் மன்னன் இப்போது செய்யும் பணிகள் எல்லாம் பித்தன் செய்வது போல தோன்றுச்சு. ஆடும் பாம்பையும் அதனை ஆட்டி வைக்கும் மன்னனையும் பார்த்த அரசி, செத்து பழுத்த பிறகு அறிவாளி போல் பேசுகிறீரே எப்படி அப்படின்னு கேட்டார். மன்னன் உடம்புல இருக்கும் பாம்பாட்டி சித்திரோ தன்னோட பதிலை சட்டுன்னு ஒரு பாடலாக பாடி உணர்த்தினார். நாடு நகர் வீடு மாடு நற்பொருள் எல்லாம் நடுவன் வரும்பொழுது அவை நாடி வருமோ, கூடு போன பின் அவற்றால் கொல்பயன் என்னோ, கூத்தன் பதமறிந்து நின்று ஆடாய் பாம்பே, யானை சேனை தேர்ப்பரிகள் யாவும் அணியங்கு, யமன் வரும்போது துணையாமோ அறிவாய் அப்படின்னு பாடினதும் மன்னன் மனைவிக்கு மனதில் வியப்போடக்கூடிய அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. பெண்கள் சுகமே பெரிய சுகம் அப்படின்னு மண்டிட்டு கிடந்த மன்னன் பாடலில் பல பொருள் இருக்கிறத பார்த்து திகச்சு போனான். அது மட்டும் இல்லாமல் மன்னன் இன்னும் பாடினாரு. முக்கணியும் சர்க்கரையும் மோதகங்களும் முதிர்ச்சுவை பண்டங்களும் முத்தி உண்டாய், மிக்க உயிர் போன பின்பு மண்ணே விழுங்க, மெய்யாய் கண்டோம் என்று ஆடாய் பாம்பே அப்படின்னு மன்னன் பாட மனைவிக்கு சந்தேக புயல் சுழட்டி சுழட்டி வீசிச்சு. நேரடியாகவே கேள்வி கேட்டுட்டா. நீங்கள் யார் மன்னா, மூடி மறைக்காமல் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான்.
மன்னன் மனைவியோட இந்த கேள்விக்கு மன்னன் உடம்புல இருக்கும் பாம்பாட்டி சித்தருக்கு இன்னும் உண்மையை மறைக்கிறது நியாயமில்லை அப்படின்னு மனசுக்கு பட்டுச்சு. பாம்பாட்டி பாடி விளையாடும் ஆட்டத்தையும் நிறுத்தினாரு. அரசியே, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மரணம் அடைஞ்ச உன் கணவன் உடலை சுற்றியும் நீயும் உன் மக்களும் அழுது புலம்புறத நிலையை நான் பார்த்தேன். என் மனசுக்குள்ள உன் துயரம் போகும் எண்ணம் வந்துச்சு. உன் துன்பம் போகணும் அப்படின்னு இறந்து போன உன் மன்னன் உடம்புக்குள்ள நான் புகுந்துக்கிட்டேன். என் பேர் பாம்பாட்டி சித்தன் அப்படின்னு சொன்னாரு. உண்மை விளங்குச்சு. அரசியும் தன்னோட இருக்கரம் குப்பி வணங்கி நின்னான். அப்போவே சித்தர் பல பல தத்துவங்களை நிறைஞ்ச பாடல்களை பாடி காட்டினாரு. சில வினாடிகளில் மன்னன் உடம்புக்குள்ள இருந்த பாம்பாட்டி சித்தர் வெளியேறினாரு. அந்த நேரமே மன்னனோட உடல் கீழே விழுந்தது. அதே நேரம் ஆடிக்கொண்டிருந்த பாம்பும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போச்சு. வியப்பில் ஆழ்ந்த அந்த மக்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. மன்னனோட சடலம் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. பாம்பாட்டி சித்தரின் உபதேசங்கள் எல்லாம் பெற்ற அரசி ஆட்சி பீடம் ஏறி ஆட்சி தொடர்ந்தா. சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக பாம்பாட்டி சித்தர் பாதுகாப்போடு இருந்த தன்னோட உடலுக்குள்ள புகுந்துக்கிட்டாரு. மேலும் பல சித்து வேலைகள் செய்யறதுக்கும் மக்களோட நல்வாழ்வுக்கு வழிகாட்டுறதுக்கும் தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு. உங்களுக்கு இந்த பாம்பாட்டி சித்திரன் வரலாறு படித்த இந்த வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.